எல்லோரும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் சேமிக்கிறோம், எல்லோரும் முதலீடு பண்றோம். ஆனா நம்முடைய பெரிய ஃபைனான்சியல் கோல்ஸை உரிய நேரத்தில் நம்மளால அடைய முடிகிறதா? பெரும்பாலும் இல்லை அப்படின்ற பதில் தான் நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு சின்ன முதலீட்டு தவறு கூட நம்முடைய மொத்த ஃபைனான்சியல் ஜேர்னியை பாதிச்சிடும். 1 கோடி என்ற இலக்கை அடைய நினைக்கிறவங்க சரியான முதலீடு பண்றது மட்டும் முக்கியம் இல்லைங்க, தவறுகளை அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கு இருக்கு. அதுக்கு தேவை சரியான கைடன்ஸ். இந்த கைடன்ஸை தான் நாம ஜூன் 6ஆம் தேதி நடக்கிற இந்த வெபினார்ல உங்களுக்கு கொடுக்க போறோம். 1 கோடி என்ற இலக்கை எப்படி அடையலாம், முதலீட்டு தவறுகளை எப்படி தவிர்க்கலாம், சரியான முடிவுகளை தொடர்ந்து எப்படி எடுக்கலாம், இதை பத்தி எல்லாம் நாம பேச போறோம். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வாங்க ஜூன் 6ஆம் தேதி பேசி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இலக்கு 1 கோடி, உங்களால் முடியும். பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம். ஒரு மாதத்துக்கு எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் 30,000 கோடி ரூபாய் நஷ்டம் அடைவதாக தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முக்கிய காரணங்கள் 2. 1, கச்சா எண்ணெயின் விலை $65 இருந்து $120 அளவிற்கு இந்தியா வாங்கக்கூடிய பிரெண்ட் க்ரூடில் உயர்ந்திருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட 90% மேல் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் போது அது நிச்சயமாக இந்திய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மீது பெரும் அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. 2வது, டாலரின் மதிப்பு 80 ரூபாயிலிருந்து 96 ரூபாய் வரை, அதாவது 20% கூடியிருக்கிறது. ரூபாய் 20% மதிப்பை இழந்திருக்கிறது. இது ரெண்டுமே ஒரு குறுகிய காலகட்டத்தில் நடக்கும்போது இது பொருளாதாரத்தின் மீது பெரும் அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த அழுத்தம் இதுவரை மக்கள் மீது அதிகம் சுமத்தப்படவில்லை. எக்ஸப்ட் 2 ஏரியா. கமர்ஷியல் எல்பிஜி, வணிக நோக்குக்காக வாங்கப்படுகின்ற எல்பிஜி சிலிண்டர்ல விலை ஏற்றப்பட்டது. இன்னொன்று ஏவியேஷன் ஃபியூவல் விலை கடுமையாக ஏற்றப்பட்டது. அதே போல இந்த கச்சா எண்ணெயில் இருந்து சுத்திகரித்து வரக்கூடிய பெட்ரோல் டீசலுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சால்வெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சால்வெண்ட்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணும். இது மாதிரி பல இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவர்கள் மீது பெரும் சுமையை அரசு உடனடியாக சுமத்தியது. அரசு என்றால் இந்த நிறுவனங்கள். ஸோ பெருவாரியாக இதுவரைக்கும் இந்த சுமையை டிரான்ஸ்மிட் பண்ணல. அரசு தான் விதித்த வரிகள் சிலவற்றை 10 ரூபாய் வரையில் குறைத்தார்கள். அதுவும் பத்தல. ஸோ இன்றைக்கு இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அண்டர் ரிகவரி என்ற ஒரு பெரும் சுமையை ஏற்கிறார்கள். அதாவது அவங்க விற்கிற விலை 100 ரூபாய்னா அவங்களுடைய காஸ்ட் வந்து 130 ரூபாய் இருக்கும். அப்ப அந்த 30 ரூபாயை ரிகவர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த ஓஎம்சிஸ்க்கு இருக்கு. ஏன்னா மாதம் 30,000 கோடி நஷ்டம் இருக்குனாக்கா வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி. அது இந்தியாவினுடைய பிஸ்கல் டெபிசிட் ஒரு வழி பண்ணிடும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணி தான் அது சரி பண்ண முடியும். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. நுகர்வு கட்டுப்பாடு இல்லாமல் நீடிக்கும். ஸோ நுகர்வை முடிந்த வரையில் குறைக்க விலையேற்றங்கள் ஒரு சிறிய பங்கை ஆற்றும் என்பதுதான் உண்மை. விலை ஏறினா நம்ம கொஞ்சம் குறைச்சிக்குவோம்ல, தேவையில்லாம வண்டி எடுத்துட்டு வெளியே போக மாட்டோம். அந்த வகையில் இப்பொழுது நடந்திருக்கின்ற பெட்ரோல் டீசல் ஆகிய 2 ஃபியூவல்லையும் 3 ரூபாய்க்கான விலையேற்றம் ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் நான் பார்க்கிறேன். தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை இன்னும்
பலமுறை உயரும் என்று நான் நினைக்கிறேன். இது உயரும் போது என்ன நடக்கும்? ஒன்று, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியினுடைய நஷ்டம் இன்று இருக்கும் அளவை விட ஒவ்வொரு உயர்வின் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இன்னொன்று, ஒருவேளை ஈரான் போர் முடிவுக்கு வந்து ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியாக டேங்கர்ஸ் இன்னும் ஃப்ரீயா மூவ் பண்ண ஆரம்பிச்சாக்கா கச்சா எண்ணெயின் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. இதுவும் அந்த நஷ்டத்தை குறைக்கும். இது நடந்தால் பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு ஏற்றப்பட வேண்டும் என்ற அந்த அளவீடு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இப்போ 30 ரூபாய் ரிகவர் பண்ண நீங்க 10 முறை 3 ரூபாய் ஏற்றணும்னாக்கா அதுல ஒரு பாதி ரிலீஃப் கிடைச்சதுன்னா அது 15 ரூபாயில வந்து நிற்க வாய்ப்பு இருக்கு. இது நடக்கும் என்று நம்புவோம். அடுத்தபடியாக டாலர் ஃப்ளோஸ் இந்தியாவுக்குள் அதிகரித்தால் ரூபாய் ஒரு ஸ்டெபிலிட்டி அடைஞ்சு மேபி இங்கிருந்து ஸ்லைட்டா அப்ரிஷியேட் ஆச்சுன்னா அதுவும் இந்த சூழ்நிலைக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் அரசு ரிஃபார்ம் முடிவுகளை ரொம்ப அதிரடியாக எடுக்கிறதோ அப்பெல்லாம் அதை உலக முதலீட்டாளர்கள் வரவேற்பார்கள். பங்குச்சந்தை அதை நிச்சயமாக ஆமோதிக்கும். பங்குச்சந்தை ரிஃபார்ம்ஸை ஏன் விரும்புது அப்படின்றதுக்கும் ஒரு சிம்பிளான ரீசன் இருக்கு. அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் பொருளாதாரத்தை லாங் டேர்ம் வீக்கன் ஆகாமல் பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கை பங்குச்சந்தைக்கு உருவானால் பங்குச்சந்தை அதை விரும்புவது என்பது வெரி நார்மல். அப்ப எக்கானமி ரிகவர் ஆயிட்டு வருது அப்படின்ற ஒரு அறிகுறியாக பங்குச்சந்தை இது போன்ற முடிவுகளை பார்க்கிறது. என்ன சார், மனசாட்சியே இல்லையா கவர்மெண்ட்டுக்கு? மக்கள் மீது இவ்வளவு சுமையை கூட்டுகிறார்களே அப்படின்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் வருவது இயல்பு. எல்லா அரசுகளுமே இந்த முடிவுகளை ரொம்ப தள்ளி தயங்கி லேட்டா தான் எடுக்கிறாங்கன்றதுதான் உண்மை. 2008 குளோபல் ஃபைனான்ஸ் கிரைசிஸ் வந்தபோது கச்சா எண்ணெயின் விலை $38 வரைக்கும் வந்தது. அப்ப அந்த பீரியட்ல கவர்மெண்ட் வந்து கச்சா எண்ணெய் விலையில் கிடைத்த எல்லா பெனிஃபிட்டையும் பாஸ் ஆன் பண்ணாங்க. ஆனா அது பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு வரல போதுமான அளவு. இன்ஃபேக்ட் அன்னைக்கு இருந்த சென்ட்ரல் எக்ஸைஸை கூட அவங்க குறைச்சாங்க, வரிகளை குறைத்தார்கள், எல்லாத்தையும் குறைச்சாங்க, மொத்த தொழிலுக்கும் வரியை குறைச்சாங்க. பொருளாதாரம் மீண்டு வரணும். போதுமான அளவு பொருளாதாரம் மீண்டு வரல. அங்கிருந்து கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுன்னு ஏறி 2011 ஒரு உச்சத்துக்கு வந்துருச்சு. 2012 இதே சூழ்நிலை மாதிரி கச்சா எண்ணெய் விலையும் உயருது, ரூபாய் மதிப்பு சரியுது. அப்ப அன்னைக்கு கூட கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னாக்கா அரசியல் ரீதியாக தயக்கம் காட்டினார்கள். கவர்மெண்ட் காட்டிய அந்த தயக்கம் ரூபாயின் சரிவுக்கே ஒரு காரணமாக அமைந்தது என்பதுதான் வரலாறு. அதுக்கப்புறம் மெதுவா 25 பைசா 50 பைசா இப்படியெல்லாம் ஏற்றிக்கிட்டு வந்தாங்க. இதை ஒரு ப்ராசஸா 15 நாளைக்கு ஒரு தடவை அப்படி ஒரு ஃப்ரீக்வன்சியில பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஆனா அந்த ஸ்லோவான மெஷர்ஸே நிச்சயமா பங்குச்சந்தைக்கு உலகம் நம் பொருளாதாரத்தை பார்க்கக்கூடிய பார்வைக்கு பெரிதும் உதவியது. நம்ம நாட்டை வெளியில் இருப்பவர்கள் பார்த்த விதம் அந்த ஒரு ஸ்லோ சேஞ்சுக்கே மாறியது. இப்ப இன்னைக்கு 3 ரூபாய் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் அளவுல அன்னைக்கு இருந்த அளவை விட கொஞ்சம் அதிகம்தான், சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த மாற்றங்கள் மூலமாக அந்த அண்டர் ரிகவரியை வேகமாக அரசு சரி செய்து விட்டால் நிச்சயமாக நுகர்வு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும், நஷ்டங்கள் வராது இந்த நிறுவனங்களுக்கு. அரசு அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்காது. முக்கியமாக அந்த காலகட்டத்தில் அரசு இந்த நஷ்டங்களுக்கு ஈடு செய்ய
பணம் கொடுத்தாங்கன்றது ஒரு விஷயம். அந்த பணத்தை அவங்க வந்து அரசினுடைய பேலன்ஸ் ஷீட்லயும் அந்த கணக்குகள்லையும் நேரடியாக காட்டாம ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கவர்மெண்ட் காமிச்சாங்க. இதை வந்து சர்வதேச ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் விரும்ப மாட்டாங்க. ஸோ இது வெளிப்படைத்தன்மையோடு இன்று செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தைக்கும் பொருளாதாரத்திற்கும் ரேட்டிங்குக்கும் வெளிநாட்டு அந்நிய முதலீட்டாளர்கள் நம்மை பார்க்கக்கூடிய பார்வைக்கும் சரியாக இருக்கும், பொருந்தும், சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 3 ரூபாயோடு நிற்காது அப்படிங்கிறது என்னுடைய தெளிவான நம்பிக்கை. நிச்சயமாக 15 நாட்களுக்கு ஒரு முறை ஃபியூவல் பிரைஸ் கூடும். ஸோ ஒவ்வொரு முறை ஃபியூவல் பிரைஸ் கூடும் போதும் அண்டர் ரிகவரிஸ் ஓஎம்சிஸ்க்கு குறையும். போர் முடிவுக்கு வந்து கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைய வேண்டும் என்று நம்புவோம். அது விலையை கூட்டுவதற்கான தேவையை நிச்சயமாக குறைக்கும். இது மிக கடினமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உலகம் நம் பொருளாதாரத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சரியக்கூடாது, சிறிதும் குறையக்கூடாது. நாம் செய்யக்கூடிய பொருளாதார மாற்றங்கள், நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், சீர்திருத்தங்கள், இது எல்லாமே உலகம் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை படிப்படியாக உயர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அப்படி நாம் உலகம் நம் மீது வைத்திருக்கக்கூடிய பார்வையை மாற்றி அமைத்து உயர்த்தி நம்பிக்கையை கூட்டினால் நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு வேகமாக மீண்டு வரும். அது மட்டுமில்லை, பங்குச்சந்தைகள் பெரிய சரிவை சந்தித்து முதலீட்டாளர்களுக்கு இன்னலை கொடுக்காது. இது எல்லாம் பிணைக்கப்பட்ட விஷயங்கள். இதையெல்லாம் தனித்து பார்ப்பது என்பது நல்ல சீரான ஒரு பொருளாதார புரிதலையோ பார்வையோ முதலீட்டாளர்களுக்கு உருவாக்காது. ஸோ முதலீட்டாளர்கள் இப்படிப்பட்ட முடிவுகளில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸையும் சேர்த்து பார்த்தாக்கா இதில் இருக்கக்கூடிய நிறை மற்றும் குறை ரெண்டுமே தெளிவாக தெரியும். ரெண்டையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு எது சரி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பொருளாதாரத்துக்கு எது பொருத்தமானது என்று ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அசஸ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். அந்த அசஸ்மெண்ட் அவர்களுடைய முதலீட்டில் பெரிதும் உதவும். அப்படிப்பட்ட அசஸ்மெண்ட்ஸை உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த அசஸ்மெண்ட்ஸை உருவாக்க தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை உடைத்து பேசுவோம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.